ஒழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்றது. பண்பாடுன்னா என்னங்க? ஆதி காலம் தொட்டு மனிதன் மிருகத்திடமிருந்து உயர் அறிவு பெற்று அந்த பரிணாமம் அடைந்த நிலையில மனிதனாக வந்த பிறகு மிருக அறிவே அங்க மேலோங்கி இருக்கிறது. அந்த அறிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பண்படுத்தி கொண்டு உயர்ந்து கொண்டே வருகிறான். அவனுடைய வாழ்க்கை நெறியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. அந்த வாழ்க்கை நெறியுடைய முன்னேற்றத்தை தான் பண்பாடு என்று சொல்கிறார்கள். பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஏற்பட்ட வாழ்க்கை நெறிய பண்பாடு எனப்படுகிறது. உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒட்டியும் தேவையை ஒட்டியும் மனிதன் தன் வாழ்வை வளப்படுத்திக் கொண்டான். எங்கெங்கே நம்முடைய வாழ்க்கையில எங்கெந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் நம்ம உடம்பு மனசு நல்லா இருக்கும், நல்ல முறையில நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கலாம், நம்ம சுற்றி இருப்போர் எல்லாரும் நல்லா இருக்க முடியும், இயற்கைக்கு எந்த விதமான கெடுதல் இல்லாம எப்படி வாழணும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் உயர்ந்து கொண்டே வந்தான். பல ஆயிரம் ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் இந்த அறிவுல உயர்ந்து கொண்டு வந்தான் பாருங்க. அதையெல்லாம் தொகுத்து பண்பாடுகளாக ஆங்காங்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் பண்பாட்டு கல்விகளாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப கல்வியில எழுத்துக்கல்வி, மொழிக்கல்வி, தொழிற்கல்வி, விஞ்ஞான கல்வி, இப்படி பல பல கல்விகள் வந்தாலும் அதுல இயற்கை தத்துவ கல்வி, ஒழுக்க பழக்க பண்பாட்டு கல்வி, இந்த இரண்டு கல்வி கடைசியில் சொல்லப்பட்ட இயற்கை தத்துவ கல்வி, ஒழுக்க பண்பாட்டு கல்வி, இந்த இரண்டையும் சேர்த்து ஆன்மீக கல்வி என்று சொல்கிறோம். அந்த கல்வியைத்தான் இப்பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக அருள் தந்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்க முனைந்தார். அதில் ஓரளவும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏனால் பல பேர் இந்த ஆன்மீக கல்வியை அதை எடுத்துக்கொண்டு வெளியில வரும் பொழுது ஒரு பொதுவான எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். அவங்க கொண்டு வருவாங்க, ஏதாவது ஒரு மதம் சார்ந்த கருத்தா மாறிடும், இது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக ஒரு தனி மனிதர் பின்பற்றக்கூடிய கருத்தா மாறிடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில முறைப்படுத்தப்பட்டதுதான் இந்த ஆன்மீக கல்வியாகிய வேதாத்திரியம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பண்பாட்டு கல்விகளாக அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்து வருகிறார். பண்படுதலே பண்பாடு ஆகும். மனம் பண்படுதலே பண்பாடு. மண்ணை பதப்படுத்துகிறார்கள். அந்த மண்ணு அந்த பதப்படுத்தப்பட்ட மண்ணுல நல்ல விளைச்சலை கொடுக்கும். அது மாதிரி மனதை பண்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை முறை, அந்த பண்பிலே, அந்த பண்பாட்டிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல், யாருக்கும் துன்பம் தராமல் இருத்தல், பிறர் துன்பம் போக்க உதவுதல், இதுதான் அந்த பண்பாட்டினுடைய நோக்கம். வள்ளுவர் சொல்றாரு, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது ஒருத்தர் நல்ல கூர்மையான நிலையில இருக்கக்கூடிய அறிவு உடையவர்களாக இருந்தாலும் ஒரு மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய பண்பு இல்லாதவர்கள் மரம் போல் ஆவர். அதே போல அன்புடைமை ஆன்ற குடிபுறத்தில் இவரிடம் பண்புடைமை என்னும் வழக்கு. ஒருத்தர் நல்ல அன்புடைமையோடு வாழக்கூடியவங்க, நல்ல ஆன்ற குடிபுறத்து, நல்ல ஒரு அத்தகைய அன்பு நெறியில் விளங்கக்கூடிய பரம்பரையிலே பிறக்கக்கூடியவர்கள் வாழுகிற வாழ்க்கை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நல்ல பண்புள்ளவர்கள் என்று உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கும். பண்பாடு என்பது காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறது. கற்கால வாழ்க்கையும் இன்னைக்கு கணினி வாழ்க்கையும் பண்பாடு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த முரண்பட்ட பண்பாடு வாழ்வில் சிக்கல்களாக மாறுகிறது. அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டோம் என்றால் எந்த காலத்திலும் ஒழுக்கத்துக்குண்டான விதி மாறுவது இல்லை, ஈகைக்குண்டான விதி மாறுவது இல்லை. இந்த வாழ்க்கை முறைகளை சில வாழ்வின் வளத்துக்காக மனிதன் அறிவிலே உயர்ந்து விஞ்ஞானத்தில் உயர்ந்து வரும் பொழுது இவன் புறத்திலே ஒரு அறிவை பெறுகிறான் அல்லவா, அந்த அறிவை மேலான பண்புகளை கொடுத்து விடும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மை விளக்கத்தை உணர்ந்து கொண்ட பெரியவர்கள் சொல்கிறார்கள், இறை உணர்வும் அறநெறியுமே மனிதனுக்கு அவசியம் தேவை. மற்ற அனைத்தும் மனிதனுக்கு வாழ்க்கை வசதிகளை கொண்டு வந்து கொடுக்கும். முறையான பண்புள்ள ஒரு மனம்,
மனிதனுக்கு அமைதியை மகிழ்ச்சியும் கொடுத்து கொண்டே இருக்கும். சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை. இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம். அதாவது ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். அது இந்த காலத்துக்கு பின்பற்றும் பொழுது அதுல துன்பம் வருகிறது, உடலுக்கு துன்பம் வருகிறது, குடும்ப பொருளாதாரத்துக்கு துன்பம் வருகிறது, சமுதாயத்துக்கு துன்பம் தருகிறது என்றால் அதையெல்லாம் தவிர்த்து விடுவோம். ஒரே கருத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக பின்பற்றி இருக்கிறார்கள், இப்பொழுது பின்பற்றும் பொழுது அது துன்பமாக இருக்கிறது என்றால் தவிர்த்து விடுவோம். நம்ம வாழ்க்கையில உடலுக்கோ மனதுக்கோ சமுதாயத்துக்கோ எந்த விதத்திலும் துன்பம் வராமல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதானே நம்மளுடைய நோக்கம். அதுதான் நல்ல பண்பு. யாருக்கும் துன்பம் வந்து விடக்கூடாது. நன்மை அளிக்க வேண்டும். துன்பம் வந்து விடக்கூடாது மட்டுமல்ல, நன்மைகள் நிறைய அளிக்கணும். ஒரு நன்மையை அளிக்காத ஒரு கருத்தை ஏதோ ஒரு காலத்துல அந்த காலத்துல அது நன்மை அளித்திருக்கும், இந்த காலத்துல ஒரு நன்மையும் இல்லை, அதையே நாம் திருப்பி திருப்பி செய்ய வேண்டும். சீர்திருத்தம் வாழ்க்கை முறையில சீர்திருத்தம் வேண்டும். அது எந்தெந்த காலத்திலோ அது ஏற்படுத்தி இருக்கலாம். அது இப்ப அது நமக்கு துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம். தீய விளைவுகளை தரும் பழக்கங்கள் நிறைய மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதையெல்லாம் நிறுத்தி அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அறநெறிகளை கற்பது, கற்றபடி வாழ்வது, அதை பயன்படுத்துவது, அதை பின்படுத்துவது, இதெல்லாம் தனி மனித பண்பாட்டில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சீர்திருத்தம். ஐந்தொழுக்க பண்பாடுன்னு ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருப்பாங்க. அதுல போதை, போர், பொய், புகை ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போதை பழக்கங்கள், தீய பழக்கங்கள், புகைப்பழக்கங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையை எவ்வளவு கெடுக்கிறது. எத்தனையோ அந்த சூதாட்டம் போன்ற பல நிலைகளில் எல்லாம் மனித வாழ்க்கை கெடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய விளைவுகளை தரக்கூடிய பழக்கங்களை எல்லாம் நிறுத்துதல், மாற்றுதல், அதிலிருந்து விட்டு விலகுதல், நல்ல அறநெறிகளை வாழ்வில் பயன்படுத்துதல். இதுதான் வள்ளுவர் சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. போதை, போர், பொய், புகை, இலை விட வேண்டிய 4 என்கிறார் மகரிஷி. அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவது எந்த முறையில? யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். என்னுடைய உடல் உழைப்பினாலும் அறிவின் திறத்தினாலும் உழைத்து வாழ்வேன். பிற உயிர்களுக்கு எந்த வகையில் நான் துன்பம் தரமாட்டேன். இந்த முறையில பாத்தீங்கன்னா ஒரு பகுதி சாரார் அவரவர்கள் உழைத்து பொருளிட்டு கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் துன்பம் தராம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பகுதியில் இருக்கிறவங்க பிறருடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறருக்கு எந்த வகையிலாவது துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்பம் கிடைக்கணும். இந்த வகையில மனிதர்கள் ஒரு கொடூரமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்துல மனிதனே மனிதனுக்கு துன்பத்தை வரவழைத்துக் கொண்டு எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சத்தோடு மனிதர்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சும்மா ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பல்வேறு கேடுகள் மனித வாழ்க்கையில் ஊடுருவி இருப்பது, தனி மனிதர்கள் பண்படாமல் இருக்கக்கூடியதுனால ஒரு பொதுநல அமைப்புகளுக்கும் பலவிதமான கேடுகள் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் யாரை போய் சரி பண்ண முடியும்? அரசாங்கம் சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறது. சட்டங்களை வைத்துக் கொண்டு அவர் ஒரு உதாரணத்துக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது என்று அரசாங்க சட்ட திட்டம் இருக்கு. அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேரு லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க. சரி, அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கத்தால் முடிகிறதா என்றால் அவர்களால கண்டுபிடிக்கவும் முடியல. அவ்வளவு நுணுக்கமா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன தவறுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அந்த பிறருடைய உழைப்பை சுரண்டி வாழ்றது எந்தெந்த வகையில பல பேருடைய ஏமாற்றி ஒரு நல்ல விஷயம், ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த ஒரு ஒரு பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வச்சுட்டு வீடு கட்டுறாங்க. போய் ஒரு வீடு கட்டணும், ஒரு உரிமை என்னென்ன அரசாங்கத்தை அனுமதி வாங்க வேண்டுமோ அனுமதி வாங்குறோம், பணத்தை செலவு பண்றோம், வீடு கட்டணும்னு நிம்மதியா அவங்களால பண்ண முடியுதானா? பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகுதான் ஒரு மனுஷன்
ஒரு வீட்டை கட்ட முடியும். இவ்வளவு சிக்கல் நிறைந்ததாக ஆனது எதனால்? ஒவ்வொரு நிலையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை தனி மனிதனுடைய தவறான வாழ்க்கை முறையினால மற்ற பல பேருக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது, உணவுக்காக உயிர் கொடை செய்ய மாட்டேன். இந்த உணவு பழக்க வழக்கங்களில பிற உயிரை கொன்றுதான் அந்த உணவை சாப்பிட்டுத்தான் என்னால வாழ முடியும், வேறு வழியே இல்லை என்ற நிலை கிடையாது உலகத்துல. அப்படி ஒரு பெரிய நிலையெல்லாம் கிடையாது. அது எங்கோ ஒரு கட்டத்துல, எங்கோ ஒரு நாட்டுல, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அப்பொழுது அந்த இடத்தில் அந்த உயிரை கொன்று சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அது பின்னாடி வளர்ந்து வளர்ந்து எந்தெந்த காலத்திலோ எங்கெங்கயோ இடத்துல அது நடைபெற்று இருக்கிறது. அது பரவி 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 அந்த உயிரை கொன்று உணவை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் வந்து விட்டது. இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அது வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, சப்போர்ட் பண்ணக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எப்பொழுது இந்த கருத்துக்கள் குறைந்து 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 எது ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம், எது பாவம் இல்லாத செயல், இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய கருத்துக்கள் மேலோங்கி வர வேண்டும். உணவுக்காக உயிர்கொலை செய்யாத ஒரு நிலையில ஒரு தனி மனிதனுடைய உணர்ச்சி நிலை முதல்ல மாறும். இவன் காலம் காலமாக ஆதிகால வாழ்க்கை முறையிலிருந்தே அந்த மிருகங்களை கொன்று வாழ்ந்து சாப்பிட்ட பதிவுகள் எல்லாம், உணர்ச்சி பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அதையே தொடர்ந்து கொண்டே இருப்பானேயானால் அவனுக்கு அந்த பதிவுகள் தான் மேலோங்கி வந்து கொண்டே இருக்கும். சிம்பிளா இவ்வளவுதான். மிருக குணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. அந்த உணவு பழக்கங்களிலேயே மனிதன் அந்த உணர்ச்சி நிலை அதிகப்படுத்திக் கொள்கின்றான். அதை மாற்றும் பொழுது நிச்சயமாக அவன் சாத்வீக நிலைக்கு வர முடியும். அடுத்தது, பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன். இதிலிருந்து மனித குலம் மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும். இதையெல்லாம் ஒரு முறைப்படுத்தி கொண்டு சில நாடுகளில அந்த ஒழுக்க பண்பாட்டிற்கு, இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை மதித்து வாழ்தல் என்ற ஒரு ஒழுக்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு தேசம் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்டுல பார்த்தா திருட்டு இல்லை, அந்த நாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மதிக்கிறாங்க, மனித நேயம் நன்றாக இருக்கிறது, சரியாக அரசாங்க சட்டத்திட்டங்களை மதிக்கிறார்கள், வாழ்ந்தா பிறந்த அந்த தேசத்துல பிறக்கணும், இப்படி எல்லாம் நம்ம பலர் பேசுவதை கேட்கிறோம். அப்ப ஒரு ஒழுக்கம் என்பது, ஒரு தனி மனித ஒழுக்கம் என்பது ஒரு தேசத்துக்கே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறது. அதே போலதான் பிறருக்கு உதவி செய்வேன். ஒவ்வொரு மனிதரும் இந்த ஒரு ஒழுக்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தால், முடிந்த அளவுக்கு பிறர் உதவி செய்வேன் என்றால் உலகத்தை சீக்கிரம் மாத்திரலாம். உலகத்துல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும். பல நிலைகளிலே மனிதர்கள் மேலோங்கி வர முடியும். இப்படிப்பட்ட அந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை மட்டும் இந்த உலகத்தை கொண்டு போயிட்டோம்னா பல நிலைகள்ல உலகை உயர்த்த முடியும். தன் உடல் உழைப்பினால், அறிவின் திறத்தினால் வாழ்வது, பிறருடைய உடலுக்கும் மனதுக்கும் எந்த விதத்திலும் துன்பம் தராமல், பிறருடைய பொருளையும் வாழ்வின் சுதந்திரத்தையும் பறிக்காமலும், உணவுக்கு உயிர் கொலை செய்யாமலும், பிறர் துன்பம் போக்கி வாழ்வேன் என்ற நெறியிலும் இந்த பண்பாட்டை இந்த உலகம் முழுக்க மனித வாழ்க்கை அமுலாக்க அறிஞர் குழுவை ஆங்காங்கு அமைத்து சிந்தனைகளை எல்லாம், மனிதனுடைய சிந்தனையை தூண்டிவிட்டு அவனுடைய வாழ்க்கையை சிறப்பதற்கு தொண்டு செய்வோம். சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும். இதுதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய நமக்கு சிந்தனை. எப்பப்போ எங்கெங்கயோ தோன்றி இருக்கிறது, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கற்றிடுவோம், புதிய கல்வி தெரிந்து கொள்வோம். அந்த அந்த சிந்தனை, அந்த அந்த கருத்துக்கள் இப்போ துன்பம் அளிக்கும் என்று தவிர்த்து வாழ்வோம். ஏதோ ஒரு காலத்துல மனிதன் மிருக உணவுகளை சாப்பிட்டிருக்கலாம், அதே இப்பொழுது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவையற்ற ஒன்று. ஏதோ ஒரு காலத்துல அவர்கள் ஏதோ ஒரு செயலை செய்திருக்கிறார்கள், அதையே இப்பயே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவையில்லை. இந்த காலத்துக்கு ஏற்ப துன்பம் தராத, மனித குலத்துக்கு எந்த விதத்திலும் அழிவை தராத நற்செயல்களில் சீர்திருத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் மேலும் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சீர்திருத்தவாதிகள் தான் அதிகமாக உருவாக்கி வந்திருக்கிறார்கள்.
உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளிலே சீர்திருத்தம் என்பது மனித குலத்துக்கு துன்பமே தரும். அமைதி உணர்வுல, ஆன்மீக உணர்வுல புரட்சி முறை இல்லாமல் திரட்சி முறையிலே மனித குலத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கம் என்ற அடிப்படை வைத்துக் கொண்டு சீர்திருத்தம் மனித வாழ்க்கையில் தேவை. அதைத்தான் இந்த 5 ஒழுக்க பண்பாடாக, அதையே சுருக்கி 2 ஒழுக்க பண்பாடாக, யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், உடலுக்கும் மனதுக்கும், துன்பப்படுவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி. இந்த 2 ஒழுக்கத்தை மகரிஷி 5 ஒழுக்க பண்பாட்டை சொல்லிக்கிட்டே இருந்த மகரிஷி இந்த 2ஐயாவது பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. கடைசியில் அந்த 2 ஒழுக்கத்தை தினந்தோறும் தவத்தில் வைங்க, தினந்தோறும் தவத்துல சொல்லிக்கிட்டே வாங்க, இதை வாசிச்சுக்கிட்டே இருங்க, இதை சொல்லிக்கிட்டே இருங்க, இதுவே உங்களுடைய பழக்கமாக மாறிவிடும், இந்த மனிதனுடைய பழக்கமாக மாறிவிடும். அந்த வகையில் இந்த பண்பாட்டை சீர் செய்வோம், ஆரெங்கும் பேர் பெறுவோம் என்று கூறி அருள் தந்தையுடைய சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இந்த அகத்தாய்வு சிந்தனைகள் என்பது மனிதர்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. மிருகங்கள் எல்லாம் அவைகள் அந்தந்த வகையில வாழ்ந்து கொண்டே போகுது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிருகம் இப்பொழுது தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் நினைத்தால் பல 1000 பிறவிகளுக்கு முன்னாடி இருந்த பதிவுகளை கூட இப்பொழுது எழுச்சி பெறாமல் மாற்றி அமைக்க முடியும். மனிதனுக்கு அத்தனை சிறப்புகள் இருக்கிறது. ஆகவே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் கூற்றும்படி அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்திருக்கிற அகத்தாய்வு சிந்தனைகளில் நிச்சயமாக நாம எங்கெங்கு இதை பின்பற்ற முடியுமோ பின்பற்றி இதில் பலனடைந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம், லட்சக்கணக்கான பேர் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரியம் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த அகத்தாய்வு சிந்தனைகளில தான் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல ஒரு வெளிநாட்டு வாழ் மனவளக்கலை அன்பர்கள் தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களோடு ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. நம்ம வெளிநாடுகளிலே தொண்டாற்றி மன்றங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களெல்லாம் சொல்கிறார்கள், இந்த பாடத்திட்டங்களை சரியாக ஒரு மனிதர் பின்பற்றும் பொழுது அவர் ஒரு கற்கக்கூடிய ஆசிரியராக உயர்ந்து விடுகிறார். எங்களுக்கு நிறைய இதை சொல்லித்தரக்கூடிய தரமான உயர்ந்த ஞான ஆசிரியர்களை எங்களுக்கு கொடுங்கள், எங்களுக்கு எங்க தேசங்களுக்கு நிறைய தேவை என்று வெளிநாட்டவர்களிலே மன்றங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய ஆசிரியர் எங்களுக்கு தேவை என்று சொல்கிறார்கள். அகத்தாய்வு ஒரு மனிதனை சீர்படுத்தி, மனிதனை உயர்த்தி, மனிதனாக உயர்த்தி, பிறருக்கும் கற்பிக்கக்கூடிய ஒரு நிலையில ஞான ஆசிரியர்களாக உயர்த்துகிறது என்று சொல்லி, அந்த வகையில இதுல ஈடுபட்டு, இந்த சிந்தனைகளில ஈடுபட்டு ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் நல்லதொரு தத்துவ தெளிவு பெற்று தொண்டாற்றக்கூடிய உணர்வோடு, இறை உணர்வோடு ஞானாசிரியர்களை திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க 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 வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதே உற்சாகத்தோடு மீண்டும் 1:45